ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கார்த்தி நடித்த கைதி 1 திரைப்படத்தை பார்த்துருப்பீங்க. அதில் சூர்யா மிரட்டியிருப்பாரு. அதனால கண்டிப்பாக கைதி 2 திரைப்படம் ரீசெண்டாக இந்த திரைப்படத்தை எடுக்கிறதாக ஒரு தகவல் லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. அதேமாரி கார்த்தி சோசியல் மீடியாவில் டில்லி ரிட்டர்ன்ஸ்னு போட்டு அனுப்பியிருக்காரு. அதேமாரி ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்காங்க. கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங் ரீசெண்டாக முடிஞ்சிட்டு ரிலீஸுக்காண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கூலி படம் ரிலீஸ் ஆனதுக்கு முன்னாலே கைதி 2 திரைப்படத்தை எடுத்துக்காண்டி கார்த்திகிட்ட கேட்டிருக்காரு. கண்டிப்பா கைதி 2ல நம்ம சூர்யா மிரட்ட போறாருன்னு தான் நினைக்கிறேன். ரோலக்ஸ் கேரக்டர்ல பட்டையை கிளப்பியிருப்பாரு. கைதி 1ல லியோ 2 தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் எடுக்கதாக தகவல் வந்துச்சு. ஆனா நம்ம தளபதி விஜய் அரசியல்ல போனதுனால லியோ 2 எடுக்க வாய்ப்பு இல்லாம ஆச்சு. அதனால கைதி 2க்கு இப்போ மும்முரமா முக்கியத்துவத்தை நம்ம லோகேஷ் கனகராஜ் கொடுத்திருக்காரு. ஒன்னு பட்டை கிளப்பி வசூல் ரீதியா செம்மையா ஓடிட்டு இருந்து. அதனால கைதி 2க்கு இப்போ ரீசெண்டா இந்த அப்டேட் வந்திருக்கு. கண்டிப்பா கைதி 2 தான் நாங்க எடுக்க போறோம் அப்படின்ட்டு. கூலி திரைப்படம் முடிஞ்ச உடனே கைதி 2க்கு நம்ம லோகேஷ் கனகராஜ் கார்த்திகிட்ட பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பா கைதி 2லயும் மிரட்ட போறாரு. கூலி திரைப்படம் இனிமேல் ரிலீஸ் ஆக போகுது. ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. கூலி திரைப்படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பட்டை கிளப்பியிருக்காரு. அதேமாரி கூலி திரைப்படம் 1000 கோடி வசூல் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கைதி 2 திரைப்படத்துக்கு மக்கள் கார்த்தி ஃபேன்ஸ் எல்லாமே ஆரவாரம் காத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா கைதி 2 திரைப்படம் பட்டை கலப்புன்னு தான் நினைக்கிறேன். கார்த்தி ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.